முருகா வெற்றிவேல் முருகா. என் அன்பு பிள்ளையே, முருகனின் மயிலை தொட்டாலே பேரதிர்ஷ்டம்தான் தங்கமே. மயிலை தொட்டுத்தானே உள்ள வந்தாய். இனி உனக்கும் உன் வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டம் கிடைக்கும்படி உன் அப்பா நான் செய்கின்றேன். நீ எதிர்பார்க்கும் நபரிடமிருந்து மிகப்பெரிய வெற்றி உதவி உனக்கு கிடைக்கப் போகின்றது. நீ இது நாள் வரை வாழ்க்கையில் பல விஷயங்களை இழந்து விட்டாய். உன் மனம் கலங்குவது எனக்கு தெரியும். வாழ்க்கை சில நேரம் புரியாத புதிராக மாறிவிடும். ஆனால் நீ பயப்படாதே. நீ பயப்படவும் வேண்டாம். நான் உன் பக்கம் நிழலாய் இருக்கின்றேன். உனக்கு தோல்வி வந்தது உண்மைதான். ஆனால் அதுவும் என் திட்டத்தில்தான் தங்கமே. நீயாக தோற்று போகவில்லை. நீ விழுந்தால் எழ வேண்டிய தருணம் இது. உனக்கு பாதை தெரியவில்லையா? பரவாயில்லை. நான் தான் உன் பாதையில் நான் இருக்கின்றேனே. நீ நிம்மதியாக இரு. நீ எந்த நாளும் தனியாக இல்லை. உன் வாழ்நாளுக்கே நான் தான் காவல். என் கண்காணிப்பில்தான் நீ எப்பவும் இருக்கின்றாய். அதில் நீ எப்பவும் சிறு குழந்தைதான். நீ உன் வாழ்க்கையை நம்பாமல் இருந்தாலும் பரவாயில்லை. என்னை நம்பு. என் பிள்ளை நீ. முன்பு போ. தைரியமாக இரு. நான் உன்னோடு இருக்கின்றேன். ஒவ்வொரு நொடியும் நீ எடுத்து வைக்கும் அடியிலும் வெற்றி பெறுவாய். அனைத்து அடியிலும் வெற்றி பெறுவாய். கவலை வேண்டாம். இனி எல்லாமே உனக்கு சந்தோஷமாக நடக்கும். பேரதிர்ஷ்டம் உனக்கு வந்துவிட்டது. உன் மனதில் உள்ள தவிப்புகள், ஏக்கங்கள், கஷ்டங்கள் அனைத்தும் எனக்கு புரியாமல் இல்லை. நீ இன்னும் கொஞ்ச நாள் அதனையும் பொறுத்து கொண்டுத்தான் இருக்க வேண்டும். நீயும் பொறுத்து கொள்கிறேன் என்று என்னிடம் கூறினாய் அல்லவா? அப்படி நீ பொறுத்து கொண்டதால் சில கர்ம வினைகளை ஏற்று நீ அனுபவித்து விட்டதால் அவை முடிவுக்கு வருகின்றன. இன்னும் சில நாட்களில் உனக்காக யார் பேச வேண்டுமோ அவரிடம் பேச செய்வேன். அவரவர் உனக்கு கிடைக்க வேண்டிய நேரத்தில் மகிழ்ச்சியை கிடைக்கத்தான் செய்வார்கள். உன் உதவி, உன் வினை தீர சில நாட்கள் இருந்தாலும் என் பணி அதன் மூலம் ஆரம்பித்துவிடும். உனக்காக உனது பணியை தொடங்க நான் ஆரம்பித்து விட்டேன். அது இனிந்தே நடந்து முடியும். நீ பெரும்பாலும் எதை பற்றி பேசுகின்றாயோ அல்லது கற்பனை செய்கின்றாயோ அதுவே உன் வாழ்வில் நிகழ்கின்றது. கற்பனையான துன்பங்களை நீ தீவிரமாக நினைத்தால் அதுவே உன் வாழ்வில் நடக்கிறது. இருந்தும் என் சிறு பிள்ளைகள் இதுவரை மாறாமல் அதீத கற்பனை செய்து வருகின்றன. உண்மை வேறாக இருக்கும் பொழுது உன் கற்பனை பயங்கர நிஜமாக இருக்காதா? உனக்கு நீதான் துணை தங்கமே. உன்னுடன் உண்மையான உறவாக நான் இருக்கின்றேன். கற்பனையாக ஏதோ ஒன்று இழந்து விடுவாய் என்று அச்சம் வேண்டாம். நன்றாக ஒன்றாக வாழ்வாய். நன்மையான புதிதான வைராக்கியமான ஒரு வாழ்க்கையை நீ நிச்சயமாக வாழ்வாய்.